அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு கஸ்டர்ட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் கடல் பாசி வச்சு செஞ்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ செய்கிறதுக்கு வந்து கடல் பாசி ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து போட்டுக்கிடுறேன். கடல் பாசியை வந்து நான் திரிச்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைய வச்சுக்கலாம். நான் இதில் திரிச்சு போட்டிருக்கேன்ல, இதே இதில் நீங்கள் ஸ்ட்ரிப்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 7 கிராமில் உள்ள ஒரு பாக்கெட் வரும்ல, அதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு நீங்கள் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த கடல் பாசி ஓரளவு கரைஞ்சதும் இதோட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிடுறேன். இந்த பால் வந்து காய்ச்சாமல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பக்கம் பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் மிக்சர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து போட்டுக்கிடுறேன். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் கஸ்டர்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வெனிலா, மேங்கோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அது நல்லாயிருக்கும். இந்த வாட்டி வந்து ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறனால இந்த டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்த்துக்கலாம். தண்ணினாலும் சரி பால்னாலும் சரி நம்மளுக்கு வந்து சூடாக இருக்கக்கூடாது, நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்படின்னா தான் கட்டி விழாமல் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம பாலுமே சூடாகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சீனி வந்து சேர்த்துக்கலாம். இது கரெக்டாக வந்து ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். சீனியை நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கஸ்டர்ட் மிக்சரை நல்லா ஒன் டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கணும். ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் நம்ம செய்யும்போது கஸ்டர்ட் மிக்சர் ஊற்றணுமே நல்லா கட்டியானதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறக்குவோம். இதுக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி கடற்பாசிலாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே செட் ஆகி வந்துடும். அதனால் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி வந்த உடனேயுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். கஸ்டர்ட் ஊற்றுனதுக்கப்புறமே நம்ம 5 மினிட்ஸ் அளவுக்கு பாயில் பண்ண விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வந்து ஊற்றிருக்கேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இது ஊற்றிட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நம்ம செட் பண்ண வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தான் நமக்கு நல்லா சூப்பராக செட் ஆகி வரும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நட்ஸ் துருவி போட்டிருந்தேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து இப்போ நல்லா செட் ஆகி வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்மளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீலில் இருக்கும். நீங்களும் இந்த இஃப்தாருக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.